எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 235வது வீடியோ. இதில் போன வீடியோவோட தொடர்ச்சியாக இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது போன வீடியோவில் எங்கே நிறுத்தினோன்னா, ஆசிரமத்தில் போய் சுவாமி நிர்மலானந்தாவை பார்த்தது, மகா சமாதியை பற்றி டிஸ்கஸ் பண்ணது, விஜிக்கு மகா சமாதி அடையணுங்கிற ஒரு ஆசை வந்தது. அதை சத்குருட்ட சொல்கிறாங்க, காலில் விழுறாங்க. நீங்கள் எனக்கு குருவாக இருந்து எனக்கு மகா சமாதி கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் சகாயமும் பண்ணணும், உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சத்குருவுக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை. ஹஸ்பண்டுங்கிற நிலைமையில் பார்க்க போனால் ஒய்ஃபு இப்போ கூடிய சீக்கிரத்தில் இறந்துருவாங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது அவரால் தாங்கிக்கவே முடியலன்னா அவர் பல விதத்தில் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறார். அதாவது ஹஸ்பண்டுங்கிற ஒரு கணவன்கிற ஒரு நிலையில் பார்க்கும்போது, இந்த பாரு 10-12 வருஷமாக நம்மளும் கல்யாணம் ஆகி ஒரு நமக்குன்னு ஒரு வீடு இல்லை, நமக்குன்னு ஸ்டெடியாக ஒரு வருமானம் கிடையாது, ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டோம், அலைஞ்சு திரிஞ்சு தான் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தோம், நிறைய போராட்டங்கள் நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் இருந்தது. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது வளர்ந்துட்டு வருது, இப்போ தான் நமக்குன்னு ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. அதாவது ஆசிரமம் கட்டிட்டு வரும்போதே அது சைட்லேயே அவர் வீடு கட்டிக்கிட்டார். இப்போ தான் நமக்குன்னு ஒரு வீடு வந்திருக்கு, இப்போ நீ வேலையை விட்டுட்ட, இனிமேல் தான் நம்ம வாழ போகிறோம், இப்போவே நீ மகா சமாதியை பற்றியெல்லாம் பேசாத, நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நான் உனக்கு கட்டாயமாக ஹெல்ப் பண்ணுறேன், பட் நாட் நவ், இப்போ இல்லை, நீ அவசரப்படாத, இப்போ தான் நமக்குன்னு ஒரு வீடு வந்திருக்கு, நான் உனக்கு சமையல் பண்ணலாம், வீட்டை அலங்கரித்து வச்சுக்கலாம், உனக்கு எந்த விதத்தில் நீ வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் இனிமேல் தான் உனக்கு கிடைக்க போகுது, அப்போ சமாதானமாக இரு, சந்தோஷமாக நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு. விஜி எதுக்குமே கேட்கலை, அடங்கலை, மசியலை. அவங்க திருப்பி இதே தான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன குருவாக இருந்து எனக்கு வழி நடத்துங்க. இதில் முதல்ல எல்லாம் சத்குரு சீரியஸாகவே எடுத்துக்கல. எத்தனை தடவை விஜய் சொன்னாலும் அது அவர் ரொம்ப அதை சீரியஸாக உள்வாங்கலை. அதுக்கு 1-2 காரணங்கள் இருக்குது. ஒருவேளை தான் சொந்த ஒய்ஃபு சொல்லும்போது அதுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கலையோ, அது ஒன்று காரணம். 2வது, விஜயோட நேச்சர் அவருக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன பொண்ணு மாதிரி விஜயோட நேச்சர், எல்லாரோடையும் சிரித்து பழகுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. சீரியஸ் டைப் கிடையாது, இமோஷ்னல் டைப், ஆனால் சீரியஸ் டைப் கிடையாது. இவளுக்கெல்லாம் எங்கள் மகா சமாதி கிடைக்க போகுது, சாதனையே ஒன்றும் தெரியாது, இப்போ தான் சாதனையே ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் இந்த தியானலிங்கத்துக்காக கொஞ்சம் சாதனைகள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இவளுக்கு எங்கே உடனே சமாதி கிடைக்க போகுது, சரிதான் போ, இவளுக்கு அதெல்லாம் நடக்காது, இப்போதைக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நினப்பு. இன்னொன்று, சத்குரு என்ன நினைக்கிறாரு, இதுவே பாரதி சொல்லியிருந்தால் நான் அதை சீரியஸாக எடுப்பேன். அவங்க மோர் ஃபோக்கஸ்டு, மோர் லாஜிக்கல் மைண்டு, நினச்சதை அடையணுங்கிற இது இருக்குது அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் கூட மென்டலி மெச்சோர்டு, இவ்வளோ மாதிரி கிடையாது. பாரதி சொல்லியிருந்தால் கூட நான் நம்பியிருப்பேன், இவ சொன்னதுனால நான் நம்பலை, நான் அதை சீரியஸாக எடுத்துக்கலை அப்படின்னு. இன்னொரு விஷயம், சத்குரு மனசில் மெயினாக தியானலிங்கம், அதுக்கு உண்டான அவுட்டர் இதெல்லாம் வெளியே ஆர்டர் பண்ணி செய்ய வச்சு உள்ளே வந்துருச்சு. அந்த விஷயத்தில் மும்முரமாக இருக்கார். அதனால் அவருக்கு வேறு எதுவுமே தெரியலை. ஆனால் இந்த மகா சமாதியை பற்றி எப்போ கேள்விப்பட்டு எனக்கும் ஐ வாண்ட் டு டை லைக் த ஹிம், அதாவது நான் ஃபுல் அவேர்னஸோடு சாகணும், எனக்கு மகா சமாதி தான் எனக்கும் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறதுனால அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்குது. அவங்க உள்ளேயும் நடக்குது, அந்த உள் மாற்றங்கள், மனசில் நடக்கிற மாற்றங்கள் வெளியவும் தெரியுது. அவங்க முகத்தில் நல்ல தேஜஸ் வருது, ஒரு களை கட்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் மெச்சோர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, முன்ன மாதிரி இந்த விளையாட்டுத்தனமெல்லாம் போயிடுச்சு, நிறைய ஃபோக்கஸ்டாக இருக்காங்க.
ஆனால் சத்குரு இந்த தியானலிங்கம் பண்ணுற இதில் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால தான் ஒய்ஃபுக்கிட்ட நடக்கிற இந்த மாறுதல்களையெல்லாம் கவனிக்க விட்டுட்டார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, கணவன்கிற நிலையில் அதிலிருந்து அவங்கள பின்வலிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அதுவும் நடக்க மாட்டேங்குது. இதில் இந்த தியானலிங்கம் பண்ணுறதுக்காக இந்த பாரதியும் விஜயும் ஒன்று சேர்க்குறாரு, எனர்ஜி லெவலை கூட்டுறாரு, தியானம் மணிக்கணக்காக தியானம் பண்ண சொல்கிறாரு. தியானத்தில் இவங்க எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகுது. சமாதிக்கு அடிக்கடி போகிறாங்க. ஏன்னா இந்த அடிக்கடி சமாதியில் இருக்கிறவங்களோட எனர்ஜி தான் இந்த தியானலிங்கத்துக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க சமாதியில் போகிறது நல்லது. ஆனால் இப்படியே சமாதின்னு சொல்லி மகா சமாதிக்குள்ளே இப்போ போயிட்டா அப்போ யார் தியானலிங்கம் பண்ணுறது? அப்போது ஒரு வேலைகட்ட வேலையில் விஜய்க்கு இந்த மாதிரி ஆசை வந்துருச்சே அப்படின்னு சத்குருவுக்கு ஒரு பயம். அது வாஸ்தவம் தானே. இந்த ஜென்மம் எடுத்ததே நான் தியானலிங்கம் பண்ணுறதுக்குன்னு ஐ வில் கம் பேக்குன்னு எல்லாம் சொல்லி வந்திருக்காரு. இவ்வளோ தூரம் ஆளுங்களையெல்லாம் ஃபில்டர் பண்ணி இவ்வளவோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கும்போது அது 2 பேரை வச்சு பண்ணலான்னு நினைக்கும்போது அந்த 2ல் ஒரு ஆள் நான் இப்போ மகா சமாதியில் போகிறேன் அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது அதில் அர்த்தம்? அப்போது ரொம்ப ஒரு இன்அப்ராப்ரியேட் டைமில் நீ இதை மாதிரி சொல்கிறியே அப்படின்னு சத்குரு பேசுகிறாரு. ரொம்ப பேசி அவங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறாரு. அவங்க எதுக்கும் மசியலை. அது மட்டும் இல்லை, இந்த நிர்விகல்ப சமாதினா அந்த சமாதி ஸ்டேட்டில் போகும்போது அந்த உயிருக்கும் உடம்புக்கும் ஒரு நூல் இழை மட்டும்தான் ஒட்டிகிட்ருக்கும். அந்த நூல் இழைங்கிறது எப்போ வேணாலும் அறுபடலாம். ஒரு சின்ன ஷாக் அடித்தா கூட, ஷாக்கு கேட்டால் கூட அந்த நூல் அறுந்துடும், உயிர் பாட்டுக்கு வெளியே எஸ்கேப் ஆகிடும். அப்போது இவங்கள வச்சுட்டு எப்படி நான் இனிமேல் முன்னோட்டு போவேன், இவங்கள வச்சுட்டு எப்படி நான் தியானலிங்கத்துக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு. நீ என்ன சீரியஸாக இருக்கியா? ஆமாம்மா நான் சீரியஸ் தான். நான் 1-2 சின்ன சாதனைகள் சொல்லித்தரேன், நீ செய்ய, எவ்வளோ நாள் செய்வேன்னு பார்க்கலாம். அப்போவும் அவர் சீரியஸாக எடுக்கலை. அதுதான் அதில். ஆனால் சின்னது சொல்லி கொடுத்தா கூட அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க விஜி. அதையே சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி, அதாவது யோகாசனாலாம், இவர் யோகா டீச்சர், ஆனால் யோகாசனாலாம் அவங்க பண்ணினதே இல்லை. அதவா பண்ணினா கூட ஹஸ்பண்டுக்கு சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு முன்னெல்லாம் இந்த மகா சமாதியை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. இந்த ஒரு தீவிரத்தன்மையே இல்லாமல் இருந்தவங்க. அப்போது இவங்களெல்லாம் இந்த சமாதி ஸ்டேட்டுக்கு போகிறவங்கள ரொம்ப பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும். அவங்களுக்கு அவங்க மனுஷ லெவலில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்ணும், சாப்பிட்டு தண்ணி குடித்தா மலை மூத்திரம் போகணும். இது 2ம் அவாய்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அவங்கள ரொம்ப ப்ரொட்டெக்டடாக வச்சுக்கணும். ஏன்னா எந்த நிமிஷம் ஒரு சின்ன ஒரு ஷாக்கு கிடச்சா கூட அந்த உயிர் அவங்கள விட்டு போயிடும். அந்த நூலிழையில் ஒட்டிகிட்ருக்கு உயிர் உடம்போட. அப்போது அவங்கள பார்த்துக்கணும். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சத்குருவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமை. அது மட்டும் இல்லை, அக்டோபர் 96 ஜனவரி மாதத்துக்கு 2-3 மாதத்துக்கு முன்னே நம்ம ப்ரோக்ராம் போடணும் இல்லையா? ஜனவரி மாதத்துக்கு உண்டான ப்ரோக்ராம் போடும்போது அவருக்கு ஏதோ மனசில் ஒன்று தட்டுது. இந்த ராஜாங்கிற கூடையே இருக்கார்ல, அந்த வாலண்டியர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், ஜனவரி மாதம் போட்ட பிளானை நீ February 1st வீக்குக்கு மாற்று. ஜனவரியில் அது நடக்கும்னு தோணலை, என் மனசு ஏதோ சொல்லுது அப்படின்னு மட்டும் சொல்கிறார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் சத்குரு தள்ளப்படுறார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா சொன்னேன்னா உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, நன்றி,
நமஸ்காரம். நற்பவி நற்பவி நற்பவி.